தமிழ்நாட்டின் அமைதியான சூழல் சிலரின் கண்களை உறுத்துவதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மக்களுக்கு விரோதமான என்டிஏ கூட்டணியை விரட்ட வேண்டியது அனைவரின் கடமை எனவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் மாநாடு, பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு என தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என கூறினார். அதுல இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாகவும் விமர்சித்தார். துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. இஸ்லாமியர்களுக்கான 5 அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும், 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய காதர் மொய்தீன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போல் தங்களுக்கு முதலமைச்சர் இல்லையே என மற்ற மாநில மக்கள் ஏங்குவதாக கூறினார். ஸ்டாலினுடைய தலைமையிலே மீண்டும் அல்ல, தொடர்ந்து கியாமத் வரை நீடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய எங்களுக்கு அந்த உணவு வந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை 3% இருந்து 5% உயர்த்துவது, வக்ஃப் சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை மீட்க மாவட்ட வாரியாக தனி அதிகாரிகள் நியமனம், தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் உள்ள 22 இஸ்லாமியர் சிறைவாசிகள் விடுதலை, கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.